ஒரு ரூ. 50 இருந்தால் என் குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்ற நிலையில் நான் போய் மற்றவங்க கிட்ட போய் கடனாக கேட்டால் கூட அந்த கடன் எனக்கு கிடைக்கல. சாகலான்ற நிலைமையில் எத்தனையோ தடவை சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் எப்படி என் பிள்ளைங்களையும் பார்த்துட்டு என் வீட்டுக்காரையும் பார்த்து வாங்கின கடனையும் அடைக்க முடியலன்ற சூழ்நிலையில் ஒரு மாதம் 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற அளவுக்கு நான் மேலே முன்னுக்கு வந்திருக்கிறேன். என்னோட பேர் தேவகி. நான் புதுமை மகளிர் எஸ்எஸ்ஜி குரூப்னு ஒன்று 17/3/2006 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணினேன். அன்றைக்கி ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலை உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்படுறேன். எங்கள் வீட்டுக்கார் ஒரு டீ கடை மட்டும்தான் வச்சுருந்தார். அந்த கடையிலையும் எந்த ஒரு லாபமும் இல்லாத அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த இடம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீ கடையை மாற்றி நோட்டு புக்கு கடையாக மாற்றினேன். அந்த நோட்டு புக்கு கடையில் வந்த வருமானத்தை எடுத்து என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன். இப்படி நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு நான் ஒரு மகளிர் குழுன்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில் தான் நான் 17/3/2006 ஒரு மகளிர் குழு ஒன்று ஓப்பன் பண்ணேன். எங்கள் குழுவோட பேர் புதுமை மகளிர். அந்த குழுவில் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வருமானங்களை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு சூழ்நிலையில் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி பின்மண்டையில் அடிபட்டுடுச்சு. பின்மண்டையில் அடிபட்டு அவர் தன்னோட கான்ஷியஸை இழந்துட்டார். அப்போ அந்த சூழ்நிலையில் நான் எப்படி என் பிள்ளைங்களையும் பார்த்துட்டு என் வீட்டுக்காரையும் பார்த்து வாங்கின கடனையும் அடைக்க முடியலன்ற சூழ்நிலையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு நின்னேன். அப்போ தான் யோசித்தேன், இந்த சமுதாயத்தில் பெண்கள்னால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. இங்கே என்னென்ன வேலைகள் செய்வாங்களோ எல்லா வேலைகள்லையுமே நமக்கு திறமையாக வளர்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்தேன். என்னோடய சர்வீஸ் ஆன்லைன் வழியாகவே நடக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே எல்லா குழந்தைங்களுக்கும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் போட்டு கொடுப்பேன். கவர்மெண்ட் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட இசேவை லாகின் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையுமே செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி என் பிள்ளைங்க வளர்ந்து படித்து பெரிய ஆளாக ஆயிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே என்னோடய குழுவால் தான் நடந்தது. இன்றைக்கி பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது சொல்லும்போது உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த 18 வருஷமும் எல்லாரையுமே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆள் மாற்றி மாற்றி அவங்க எல்லாருக்குமே கணக்கு வழக்குகளை சொல்லி கொடுத்து எல்லாரையுமே எஸ்எஸ்ஜி நோட்டு எழுத சொல்லி எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து இதில் எங்கள் குரூப்பில் முடியாதவங்களுக்கு என்னோட நிலமை என் குரூப்பில் வரவங்களுக்கு வரும்போது ஓடி போய் என் குரூப்பில் உள்ள எல்லா மெம்பர்ஸும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் எங்கள் குழுலேருந்து 2 லட்ச ரூபா நிதி உதவி கொடுத்து செஞ்சுருக்குறோம். 50 ரூபாயில் ஆரம்பித்த சேவிங்ஸ் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் மாறி இருக்குது அப்படின்னா எல்லாருமே படிப்படியாக மேலே வந்துருக்கோம். இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒவ்வொருத்தர் பேர்லேயுமே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தருக்குமே 50 ரூபாயில் ஆரம்பித்தவங்க இன்றைக்கி 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பாரித்து நாங்கள் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் 53,000 வரைக்கும் வச்சுருக்குறோம். கையில் சேமிப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னா இதை விட வேறு என்ன வேணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரும். 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது எனக்கு வருமானமே இல்லாத சூழ்நிலையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கி நிலைமையில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு மாதம் 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற அளவுக்கு நான் மேலே முன்னுக்கு வந்திருக்கிறேன். அந்த கடையில் பெரிய வருமானத்தை ஈட்டுறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.